உண்மையிலேயே நந்தினிக்கு வந்து போயினா இவ்வளோ பெரிய கஷ்டம் வரவே கூடாதுன்னு தான் சொல்லணும். அதாவது அவங்க நல்லா மட்டும் இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன், எல்லார விடவும் வந்து போயினா அவங்க தான் லீட்ல இருந்திருப்பாங்க. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி வந்து போயினா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அதாவது ரொம்ப கீழ தான் இருந்திருப்பாங்களே தவிர, வேற எந்த அளவுக்கு வந்து போயினா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நந்தினி இருந்துட்டு அவங்க டேலண்ட்ட காட்ட வேண்டிய நேரம் வந்து போயினா, அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்பவே வந்து இக்கட்டான ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம இவங்க அன்பு இருந்துகிட்டு எல்லாத்தையுமே தெளிவா புரிய வைக்கிறது மட்டும் இல்லாம சாப்பாடுலாம் கொடுத்து பிசிக்கலா வந்து இப்போ வந்து அவங்கள வந்து ட்ரைன் பண்ணிட்டாங்க. அதே சமயம் மென்டலி வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்க பாரு நந்தினி, உனக்கு இந்த 7 லட்சம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ இந்த போட்டியில நீ ஜெயிக்கிற, நீ ஜெயிச்சா மட்டும்தான் வந்து நான் உனக்கு கிடைப்பேன் அப்படி இப்படின்ற மாதிரி செம்மையா வந்து மோட்டிவ் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம ஆனந்த் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நேரா போயிட்டு மிஷின்ல வந்து உட்கார்றது மட்டும் இல்லாம அடுத்ததா வந்து தன்னோட கையில வந்து கட்டு கட்டி இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த கட்டை வந்து இப்போ வந்து அவுக்க ஆரம்பிச்சுறாங்க. அதை பார்த்த உடனே இங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. என்னடா அது ஆனந்தி வந்து இப்படி ஃபயரா வந்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் வந்து எல்லாருமே ஷாக்கா இருக்கிற சமயத்துல நம்ம ஆனந்தி இருந்துட்டு செம்மையா வந்து இந்த இடத்துல வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இதுல வின் பண்ணி ஆகணும், நமக்கு வேற ஆப்ஷனே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம அன்பு வந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகேஷ் சார் வந்து உனக்காக தான் இந்த ஒரு போட்டியை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு, அதனால அவரோட நம்பிக்கையை வந்து நீ கெடுத்துறாத அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 7 லட்சம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து நமக்காக தான் இந்த ஏற்பாடுலாம் நடந்திருக்கு அப்படின்றமா வந்து சொல்லி இவ்வளோ பெரிய விஷயத்தையும் வந்து இப்போ வந்து நம்ம முடிச்சே ஆகணும், நம்ம வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமான வந்து இப்போ அந்த துணியெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராகவே வந்து பண்ணிட்டு இருந்தவங்க கடைசியாக வந்து இப்போ வந்து மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. இது உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சினே சொல்லலாம். இந்த போட்டியில நம்ம ஆனந்தி ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.